தமிழ்நாட்டு சிலை வெளிநாட்டில் ஏலம் விடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். 15 ஆண்டுகளுக்கு முன் நாகை மாவட்டம் திருப்பகலூர் அக்னீஸ்வரர் கோயில் சிலை என்பது திருடப்பட்ட நிலையில் அது வெளிநாட்டில் இருந்தது. நிலையில் அது ஏலம் விடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். நிச்சயமாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொன்மையான பழமை வாய்ந்த பல்வேறு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலைகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பல சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு அங்கிருக்கும் மியூசியங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் கிடைத்த தகவல் அடிப்படையில் தொடர்ந்து அந்த தேடுதல் பணி என்பது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கியமாக ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஏலவிடப்படும் நடைமுறை என்பது வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு மியூசியங்களில் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இதுபோன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலைகள் ஏதேனும் ஆன்லைனில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகின்றதா அல்லது தவறுதலாக அந்த இடத்திற்கு அந்த மியூசியத்திற்கு சென்றுள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணித்து வந்தபோது 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பகலூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் கோயில் இருந்து காணாமல் போன கண்ணப்ப நாயனார் உலோக சிலை என்பது ஒரு ஆன்லைன் மியூசியத்தில் இருப்பதை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கடந்த 2010ஆம் ஆண்டு திட்டச்சேரி போலீசார் இது தொடர்பாக இந்த சிலை காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து அந்த சிலை எங்கிருக்கு என்பது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் தீவிரமாக அதன் புகைப்படத்தை அடிப்படையாக வைத்து தேடி வந்த நிலையில் நெதர்லாந்தில் இருக்கும் மான்ட்ரிச்சில் என்ற ஐரோப்பிய நுண்கலை கண்காட்சி அந்த மியூசியத்தில் அந்த சிலை என்பது இருப்பதை கண்டறிந்தனர். உடனடியாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் பிரவேஷ்குமார் IPS அதிகாரி இந்திய தொல்லியல் துறை மூலமாக கடந்த மார்ச் 18ஆம் தேதி மெயில் அனுப்பி அதில் இது தமிழ்நாட்டை சேர்ந்த சிலை எனவும் இந்த சிலை என்பது திருடப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான வழக்கு ஆவணங்களையும் அனுப்பியிருக்கிறார். உடனடியாக அனுப்பப்பட்டதன் காரணமாக மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம், அதாவது நெதர்லாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அந்த சிலை என்பது விற்கப்படாமல் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இவ்வாறாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஒரு முயற்சியின் காரணமாக மிகவும் தொன்மை வாய்ந்த கண்ணப்ப நாயனார் உலோக சிலை என்பது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அதை விற்பனை செய்யப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நெதர்லாந்தில் இருந்து இந்தியா கொண்டு வருவதற்கும் அதன் பின்பு தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தற்போது தமிழ்நாட்டு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த முயற்சியை மேற்கொண்டு மீட்ட அதிகாரிகளுக்கு தமிழக DGP சங்கர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.